சிம்மத்திற்குள் செல்லும் செவ்வாயால் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இது ஒரு அற்புதமான காலகட்டம். பிடித்தவர்களை கரம் பிடிக்கின்ற பாக்கியம் பலருக்கு கிடைக்கும். அதேபோல் மன வாழ்க்கையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வீரியம் குறையும். வாழ்க்கை துணையிடம் இறங்கி செல்லுகின்ற நபர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து லாபமோ சொத்துக்களோ கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலம் இந்த காலம். நீங்கள் பண்ணவே கூடாத விஷயம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடனை ஏற்படுத்தி சொத்தை வாங்காதீர்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு அசட்ஸை உருவாக்குறதுக்கான அமைப்பு உண்டு, ஆனால் அது கடனை ஏற்படுத்தி வாங்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஆக தேவையில்லாத விஷயங்களுக்காக கடனை அதிகப்படுத்துவதை தவிர்ப்பது மேன்மை தரும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும். அதே போல் அன்பர்கள் தேவையில்லாத விஷயங்களுக்காக முதலீடுகளை முன்பின் தெரியாத விஷயங்கள்ல போடவே கூடாது. அதில் கவனமாக இருந்துங்க.